Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இது மூணுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் தனித்தனியாகவே அதாவது ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்காக இருக்கட்டும், காஸ்ட் அக்கவுண்டிங், மேனேஜ்மெண்ட் ஒவ்வொன்றத்தோட டெஃபினிஷன் அண்ட் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம தனியாகவே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து கலெக்டிவாக மூணுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரி பார்த்துடலாம். இது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் செஷன் மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு 10 மார்க்லையோ இல்லை 5 மார்க்லையோ கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்க்கணுன்னா அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் சொன்ன மாதிரி ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்னா நமக்கு எப்படி தெரியும்? ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்னா ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுறது, சம்மரைஸ் பண்ணுறது, கரெக்டாக வந்துட்டு ரிப்போர்ட்டில் எழுதி வைக்கிறது தான் வந்துட்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங். அதுவே காஸ்ட் அக்கவுண்டிங்கில் டிட்டர்மைன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணுறோம், அதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது தான் காஸ்ட் அக்கவுண்டிங். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் நம்ம வந்து ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எடுப்போம், நான் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எடுப்போம். எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசேஷன் இருக்கிற லீட்ஸ், அதாவது மேனேஜர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பார்த்துட்டு எந்தெந்த விஷயத்தில் நம்ம எந்தெந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்து இன்டர்னல் யூஸ்க்காக கம்ப்ளீட்டாக, ஓகேவா? ஸோ அண்ட் தென் பர்பஸ் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நம்ம ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆர்கனைசேஷனில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்மளோட ரிப்போர்ட்ஸ் காமிக்கணும், மேபி கிளைண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் கேட்கலாம் உங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்காக. ஸோ இந்த மாதிரி டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன், ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் இன்வெஸ்டர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் எக்ஸெட்ரா, ஓகேவா? அண்ட் தென் காஸ்ட் அக்கவுண்டிங்கில் காஸ்ட் அக்கவுண்டிங்னா காஸ்ட் எவ்வளோ இருக்குது அதுதான். ஸோ இதோட பர்பஸ் வந்துட்டு காஸ்ட் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ஏதாவது விஷயத்தில் வந்து நம்ம அதிகமாக காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்கலி இதை நம்ம கரெக்டாக பார்த்தாலே நம்மளோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் காஸ்ட் அக்கவுண்டிங். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கோட பர்பஸ் என்னென்னா, ஸோ நம்ம அதில் டெசிஷன் மேக்கிங், கரெக்டான வந்து பிளான் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பர்பஸ். அண்ட் தென் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்கோட யூசர்ஸ், யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ், யாரெல்லாம் நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க அதை பார்ப்பாங்க. இல்லை கிரெடிட்டர்ஸ்னால் அவங்களும் காசு போட்டுட்றவங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் கூடமே வந்துட்டு இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் அக்கவுண்டிங் யார் பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். லைக் மேனேஜ்மெண்ட்குள்ளேயே காஸ்ட் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட்டில் யாருக்கு வேணுமோ வந்துட்டு இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வந்து யார் பார்க்குறாங்க, அதோட யூசர்ஸ் யார் அப்படின்னா அதுவும் இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். லைக் மேனேஜ்மெண்ட்குள்ளே இருக்கிறவங்களாம் நம்மளோட மேனேஜர்ஸோ இல்லை நம்மளோட சிஇஓ, டைரக்டர்ஸ் யாராக வேணா இருக்கட்டும், அதுவுமே வந்து ஒரு இன்டர்னல் டெசிஷன் மேக்கிங்காக தான். நம்மளோட ஆர்கனைசேஷன் எந்தெந்த விஷயத்தில் டெவலப் பண்ணலாம், எந்தெந்த விஷயத்தில் வந்துட்டு ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சு எப்படி வந்து நம்ம ஆர்கனைசேஷனை பெட்டராக மாற்றலான்றதுக்காக தான். ஸோ அதுவுமே வந்து இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோக்கஸில் வந்து ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங், ஓவரால் ஃபைனான்ஷியல் பொசிஷன் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் பார்த்தோன்னா ஓவராலாக வந்து நம்மளோட ஃபைனான்ஸ் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்துக்கிறதுக்கும் நமக்கு வந்து வழி தெரியுன்ற மாதிரி. காஸ்ட் அக்கவுண்டிங்கில் வந்துட்டு இதோட ஃபோக்கஸ் என்ன, ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் என்ன, அதோட எப்படி நம்ம அதோட ப்ரைஸ் செட் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், சர்வீசஸ், இதை பற்றி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது காஸ்ட் அக்கவுண்டிங். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, எஃபிஷியன்சி அண்ட் ஃபியூச்சர் பிளானிங். ஸோ இதோட ஃபோக்கஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படிலாம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், தென் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், இந்த மாதிரி நம்மளோட ஃபியூச்சருக்கு என்னென்னலாம் வந்து பிளான் பண்ணலாம், எப்படிலாம் வந்து இன்னும் ப்ராஃபிட்டை வந்து மாற்றலாம், எப்படி லாஸ் கம்மி பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் ஃப்ரேம். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து எப்போ பண்ணுவாங்க, எந்த இதில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் எப்பயுமே வந்துட்டு பாஸ்ட் டேட்டாவை வச்சு தான் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்துட்டு பாஸ்ட் டேட்டாவும் இருக்கும், ப்ரெசன்ட் டேட்டாவும் இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து ஃபியூச்சர் ஓரியன்டாக தான் இருக்கும். லைக் இதுக்கப்புறம் என்ன பட்ஜெட் எப்படி இருக்கும், ஃபோர்காஸ்ட் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கிறது தான். இதான் டைம் ஃப்ரேம். அண்ட் தென் ரெகுலேஷன், கவர்ன்டு பை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ணுறோன்னா இந்த ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து கரெக்டாக பண்ணணும், இதுதான் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ரோட்டோகாலை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதே ப்ரோட்டோகால் தான் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷனும் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அதை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. பட் காஸ்ட் அக்கௌண்டிங்லையும் சரி, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லையும் சரி, இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறிடும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து நோ மேண்டேட்டரி ரெகுலேஷன்ஸ் யூஸ்ட் இன்டர்னலி. அவங்க ஆர்கனைசேஷனுக்கு எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி அவங்க காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் எந்த ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. அந்த பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து அக்கௌண்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ரிப்போர்ட்டிங் ஃப்ரீக்வன்சி, எப்போப்பெல்லாம் வந்து இதை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கை பீரியாடிக்காக பண்ணுறாங்க. பீரியாடிக்கானா குவார்ட்டர்லி, அதாவது சில கம்பெனிலாம் வந்து ஒவ்வொரு குவார்ட்டரும், ஒரு இயரில் எத்தனை குவார்ட்டர் இருக்கும், 4 குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது தான் வந்து குவார்ட்டர்லி. ஆனுவலினா வருஷத்துக்கு ஒரு தடவை. மோஸ்ட்டாக வந்து ஆனுவல் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுவே வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து அவங்களுக்கு எப்போ வேணுமோ பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே மோஸ்ட்டாக வந்து மந்த்லி, வீக்லி, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்து அப்படி தான் இருக்கும். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து கண்டினியூஸ் ஆர் எஸ் ரெக்வயர்ட் பை மேனேஜ்மெண்ட். இது வந்து மேனேஜ்மெண்ட்க்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து பண்ணிக்கிற மாதிரி, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நேச்சர் ஆஃப் டேட்டா. ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸ்னு என்னது, காசு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மானிட்டரி டிரான்சாக்ஷன், அதுக்கேற்ற மாதிரியான டிரான்சாக்ஷன் தான், மணி ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் போத் மானிட்டரி அண்ட் குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா வந்துட்டு மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட்டு. லைக் நம்ம காசு இதிலெல்லாம் செலவு பண்ணுற காஸ்ட் இதில் போடுறோம், ரா மெட்டீரியல்ஸில் போடுவோம், இல்லை நம்ம வந்து நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு காசு கொடுப்போம், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட், என்னென்ன விஷயத்துக்கெலாம் வந்து காஸ்ட்டு நம்ம செலவு பண்ணுறோம் அது எல்லாமே வந்துட்டு இதில் வந்துடும், இந்த டேட்டாவில் வந்துடும். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன போடுவோம்னா ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் ரெண்டுமே. ஸோ லைக் மொத்தமாகவே என்னென்னலாம் நம்ம வந்துட்டு செலவு பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு வந்துடும். ஓகேவா? லாஸ்ட் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் ரோல். ஸோ இந்த அக்கௌண்டிங் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் லிமிட்டட் தான், ஆஸ் இட் மெயின்லி ப்ரொவைட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ். பிகாஸ் நம்ம ஃபைனான்ஷியல் டேட்டாவில் வந்து அதாவது அக்கௌண்டிங் வந்து பழைய டேட்டா மட்டும்தான் வச்சு, லைக் பாஸ்ட் டேட்டா மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மேபி ட்ரெண்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், லாஸ்ட் இயரில் எப்படி இருக்குது, இந்த இயரில் எப்படி இருக்குது அப்படின்றத. அதை தாண்டி பெருசாக அதை வச்சு நம்மளால் வேறு எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது கம்பெனிக்காக, கரெக்டாக? அண்ட் தென் இது காஸ்ட் அக்கௌண்டிங் வச்சு ஹெல்ப்ஸ் இன் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ காஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, காஸ்ட் எந்தெந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ காஸ்ட் வந்து அவங்க எஃபிஷியண்ட்டாக இது பண்ணுறாங்கன்னா அவங்களால வந்து ப்ராஃபிட்டும் நம்மளால் பார்க்க முடியும், லாஸ் கம்மி பண்ண முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் இதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஆப்ரேஷனல் டெசிஷன்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மோஸ்ட்டாக டெசிஷன் மேக்கிங் தான். இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த டேட்டா வச்சு ஃப்யூச்சருக்கு என்ன பண்ண முடியும், இதுக்கு மேலே வந்து நம்ம எப்படிலாம் பிளான்ஸை வந்துட்டு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டெசிஷன்ஸும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது இவ்வளோ தான். இதுவே நீங்கள் 10 மார்க்கில் கூட எழுத முடியும். ஸோ இது நீங்கள் பார்த்து எழுதுங்க, எல்லாமே ஈஸி பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன கான்செப்ட் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது மாதிரி எடுக்கிறது புரியல, வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மற்ற வீடியோ வேணும்னா இந்த வீடியோட வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்கும் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.